ஷிரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாய்நாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். 2 விஷயங்களை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இது உங்கள் கண்ணில் பட்டால் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டுவது போன்றது என்று நீங்கள் நினைத்து கொள்ளலாம். சிறிது நேரம் எடுத்து நான் சொல்வதை கேளுங்கள். இன்று நமது சாய்நாதர் நமக்கு ஒரு அழகான செய்தியை கொடுக்கப் போகிறார். நாம் சாய்நாதரின் செய்தியை கேட்பதற்கு முன் முதலில் சாய்நாதர் மீது நம்பிக்கை உள்ள அனைவரும் இந்த வீடியோவை கேட்பீர்கள். முதலில் நம் சாய்நாதர் என்ன செய்தியை நமக்கு கொடுக்க வந்துள்ளார் என்பதனை புரிந்து கொள்வோம். சாய்நாதர் ஒரு சிறு கதையின் மூலம் அவர் சொல்லவிருக்கும் செய்தியை அறிந்து கொள்வோம். ஒரு கிராமத்தில் ஒரு குரு இருந்தார். அந்த குரு என்ன செய்தார்? எல்லா மக்களையும் போல கிராமத்தில் வசிக்கலை. ஆனால் அந்த கிராமத்தோட ஆற்றங்கரையின் ஒரு பகுதியில் ஒரு சிறிய மடம் ஒன்றை கட்டி அதில் வசித்து வந்தார். அப்பொழுது தன்னுடைய சீடர்களுக்கு பாடங்களை கொடுத்து அங்கேயே தனது வாழ்க்கையை தொடர்ந்தார். ஒரு நாள் மிகவும் வயதான ஒரு மன்னர் அவரிடம் தனது 12 வயதுள்ள ஒரு மகனை கூட்டிக் கொண்டு வந்தார். சுவாமி, குருவே வணக்கம் என்றார். என் மகன் மிகவும் அப்பாவியாக வளர்ந்து வருகிறான். அவனுக்கு நல்லது எது கெட்டது என்று கூட தெரியவில்லை. எங்களிடம் போதுமான அளவு செல்வம் உள்ளது. இந்த செல்வத்தின் காரணமாக நாங்கள் அவனை மிகவும் மோசமாக வளர்த்துள்ளோம். அவன் தனது திறமையை காட்டுகிறான். 4 பேர் மீது அதிகாரமும் செலுத்துகிறான். அவனுக்கு அன்பு என்பதே தெரியாது போய்விட்டது. அவனை உங்களிடம் அழைத்து வந்திருக்கிறோம். நீங்கள் ஒரு ராஜாவின் மகன் என்பதை உணராமல் நீங்கள் மற்ற சீடர்களைப் போலவே அவனுக்கும் கற்பித்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ராஜாவும் கூறியதை கேட்ட குரு, கவலைப்படாதீர்கள், நான் அவனை என் மகனை போன்று நன்கு கவனித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். ஆசிரியரை நம்பி ராஜா தன் மகனை அங்கேயே விட்டுவிட்டு சென்றார். இளவரசர் ஆசிரமத்திற்கு வந்தபோது அவர் குதிரை வண்டியில் வருவதைக் கண்ட அனைத்து சீடர்களும், நமது சீடரின் வீட்டுக்கு ஒரு சிறுவன் வந்திருக்கிறான். அதாவது நம் குருகுல வீடு. அவன் சாதாரண பையன் இல்லை. நாம் அவனை அடக்கி வச்சா அவன் ஒரு பெரிய இளவரசனாக மாறிடுவான். சில சீடர்கள் நம் எதிர்கால வேலைகள் அனைத்தையும் அவர் மூலமாகவே செய்து முடிக்க முடியும் என்று நினைக்கிறார்கள். சரி, இதையெல்லாம் புறக்கணித்துவிட்டு இளவரசரின் மனதில் ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கிறது. என் அம்மாவும் அப்பாவும் என்னை இங்கே விட்டுவிட்டு போய்விட்டார்கள். நான் அப்படி செய்யவில்லை. இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கிறதே இல்லை. இந்த சூழல், இந்த மக்கள் எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த குருவையும் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக உட்கார்ந்து அழுகிறான். அவன் அழும்போது குருவின் பையனை நோக்கி வந்து, ஏன் அழுகிறாய் குழந்தை? நீ உண்மையில் அழ விரும்பவில்லை. நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஆனால் உன்னுடைய சூழல் திடீரென மாறும்போது நீ புதிதாக உணர்வது இயல்பானது. அதனால் சோகமாக உணர்வது வேதனையானது. உங்கள் தந்தை உங்கள் சொந்த நலனுக்காக உங்களை இங்கே விட்டு சென்றார். நீங்கள் ஞானம் பெற்ற பிறகு நான் உன் அப்பாவை கூப்பிட்டு உடனே உன்னை அங்கே அனுப்பிவிடுவேன். அது வரைக்கும் நீ என்ன செய்யணும்? நான் உன்னிடம் விட்டு விடுகிறேன். நீ சோகமாக இருக்கிற வரைக்கும் அழு. அப்புறம் நீயே அதை கண்டுபிடிச்சிக்கோ. அந்த வார்த்தைகள் சிறுவனுக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுத்தது. நாட்கள் செல்ல செல்ல பலர் இந்த சிறுவன் தன் சீடர்களுடன் நட்புணர்வை வளர்த்து கொள்கிறான். அவன் தான் இப்படி செய்யும்படி கட்டளையிடுகிறான். அவற்றை செய்யும்படி கட்டளையிட்டவுடன், ஏனென்றால் அதற்கு முன்பு ராஜ்யத்தில் சிறுவனின் துணை அதிகாரிகள் அவனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவன் சேவகனைப் போல செய்தவர்களைப் போலவே இந்த நண்பர்களையும் காரியங்களை செய்யத் தொடங்கினார். ஆசிரியர் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார். சிறுவன் வார்த்தைகளால் தன் மனதை மாற்றிக்கொள்ளும் அளவுக்கு வயதாகவில்லை. எனவே ஒரு நாள் ஆசிரியர் தனது வேலையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார். மாலையில் அந்த பையனை அழைத்து, மகனே, நீ எந்த வகையான சீடனாக இருந்தாலும் அது முடிந்தது. நீ இதை ஒன்று செய்தாய். நான் இப்போது உனக்கு ஒன்று சொல்லப் போகிறேன். நீ இதை ஒன்று மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் தந்தையிடம் சென்றிருக்க வேண்டும். நான் உங்கள் தந்தையை அழைத்து, நான் இந்த சீடர்களில் ஒருவன் என்றேன். உங்கள் மகன் எல்லோரிலும் ஞானி என்று அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் அவர்கள் அவரை அனுப்புவதாகவும் கூறுகிறார்கள். கேட்பது என்று அந்த பையன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான். என் சீடத்துவம் முழுமையானது. நீ என்ன சொன்னாலும் நான் அதை இந்த ஒரு நாள் செய்வேன். பிறகு நான் அவனை அனுப்புவேன். ஆசிரியர் உங்களை அனுப்புவதாக சொல்கிறார். ஆனால் அவர் அதை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக கூறுகிறார். ஆனால் ஆசிரியர் அடுத்து என்ன சொல்கிறார்? நான் இப்போது உங்களை ஒரு இடத்திற்கு அழைத்து செல்கிறேன், சரியா சொல்லி அவரை ஒரு மிகப்பெரிய மலைக்கு அழைத்து செல்கிறார். ஓம் சாய்ராம்.